தொழில் தடை தீர மலையப்பன் சார் என்ன செய்யுங்க, சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு கொண்டு அருகு மாலை சாத்துங்க. அருகம்புல் மாலை. இப்போ தான் நான் சொன்னேன், 16 விதமான இலைகளை கொண்டு மாலைகள் குறைஞ்சது ஒரு 10 விதமான இலைகளை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்துனீங்கன்னா தொழில் அப்படி நடக்கும். அரளி, மல்லிகை, முல்லை, ரோஜா, பலாய, எந்தெந்த இது, அதாவது முருங்கை இலை, வேப்ப இலையை தவிர்த்து ஒரு 10 வித இலைகளை மாலையாக கட்டி கொண்டு போகணும். கூட பூவும் வச்சு கட்டிட்டீங்கன்னா அர்ச்சகர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சும்மா பாதத்தில் பரப்பி வச்சாலும் கூட போதும், தொழில் நல்லா நடக்கும். சங்கடகர சதுர்த்தி தோறும் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கொண்டு சாத்துங்க. அருகம்புல், நாவல், நொச்சி, வில்வம், இப்படி 16 வித தலைகளை மாலையாக கட்டி போட்டிங்கன்னா தொழில் நல்லா நடக்கும். அந்த காலத்தில் அப்படியே பாதத்தில் கொண்டு கொட்டுவாங்களாம். இப்போ செஞ்சால் குப்பையாக்குதேம்பாங்க. அதனால் என்ன செய்யுங்க, பூவும் இலையுமா வச்சு கட்டி விநாயகருக்கு சாத்தினீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும். இப்போ உங்களுக்கு எளிதாக இருக்கிறதுக்கு அருகம்புல் மாலை சொல்கிறேன். சங்கடகர சதுர்த்தி தோறும் அருகம்புல் மாலை சாத்துங்க. வெள்ளிக்கிழமைகளில் பைரவருக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க. 5, 15, 5, 20, 24, 30, 39, 9, 3, 12, 2, 1, 3. மலையப்பன் சார் நீங்கள் முருகருக்கும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா 3 வருது, உங்கள் டேட்டை கூட்டினா 3 வருது. முருகருக்கு செவ்வரளி கொண்டு கொடுத்து உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். இந்த 3 காரியமும் நீங்கள் செய்யுங்க, தொழில் ஓகோன்னு நடக்கும். உங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அதில் லெமன் போடுங்க. அங்கே உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை பூரா இழுத்துரும். தினமும் மாற்றிடணும். உங்கள் கல்லாப்பெட்டியில் ஒரு வசம்பு துண்டு போட்டு வைங்க, பணம் பெருகும். உங்கள் இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்போதும் 5-10 ரூபா பணம் வச்சேறிங்க, நல்லது. பிதிரு தோஷம் நீங்கள் என்ன செய்யணும், அமாவாசை தோறும் பசுவுக்கு கொண்டு அகத்திக்கீரை கொடுக்கணும். அகத்திக்கீரை கிடைக்கலையே என்னம்மா செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 4 பழம் வாங்கி கொடுங்க. அமாவாசை தோறும் கொடுங்க. கோயிலுக்கு போங்க, பெரியவங்களுடைய சாபம் தீரும். அமாவாசைன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். அமாவாசை நாளில் பாருங்கள், கோயிலில் ரொம்ப கூட்டம் இருக்கும். காரணம், நாம் கோயிலில் வணங்கதை பார்த்தா நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பசுவுக்கு கொடுத்தீங்கன்னாலும் அவங்க வயிறு நிறையும். அப்போ நமக்கு குடும்ப காரியங்கள் நல்லா நடக்கும். காக்கைக்கு சாதம் வைக்கலாம். அமாவாசையில் போய் பைரவரை 21 சுற்று சுற்றலாம். இதெல்லாம் செய்தீங்கன்னாக்கே அவங்களுக்கு பிதிரு சாபம் தீரும். என்ன, பிதிர்கள் கோபம் இருந்தால் வீட்டில் காரியங்கள் நடக்க கஷ்டம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக நீங்கள் வாசலில் துளசி தொட்டி வைங்க. காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுங்க. காலையில் எழும்பும்போது என்ன சொல்லுங்கள், கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருக வருகன்னு சொல்லணும். வாசப்படிக்கு நேராக செருப்பை அவுத்து போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடணும். எம்டி கேனு, துடைப்பம், மாவு அதெல்லாம் வாசம் முன்னால் வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கணும். இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சத்தை பெருக செய்யும். வலம்புரி சங்கு இருந்தால் ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட இல்லையா, பூஜை பொருள்கள் கடையில் கேளுங்க வலம்புரி சங்கு.
அதை பூஜை செல்ஃப்